நண்பர்கள் அனைவரையும் மற்றொரு காணொளி ஊடாக நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை அப்படின்னு சொன்னால் இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மாத்திரமில்லாமல் இந்த சேனலை நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்றவங்களுக்கும் இந்த தகவல்களை சொல்லுங்கள். யாருமே கஷ்டப்படக்கூடாது, எல்லோருமே நல்ல லைஃப்பில் செட்டில் ஆக வேணும்ங்கிறதுக்காக இமிக்ரேஷன், ரெஃப்யூஜிஸ் மற்ற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு பூரண திருப்தி. அகதிகளினுடைய உரிமை மனித உரிமைகளாக கருதப்பட வேண்டும். அந்த நியாயாதிக்க கொள்கையின் அடிப்படையில் எங்களுடைய காணொலிகள் அமைந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கனடாவுக்கு இப்போ வரலாமா, கனடாவுக்கு விசா அப்ளிகேஷன் பண்ணலாமா, கனடாவில் ரெஃப்யூஜி கிளைம் பண்ண முடியுமா, 2025ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்க போகிறது, 2025ஆம் ஆண்டில் 4 மாதங்களை கடந்திருக்கிறோம். 4வது மாதத்தில் கனேடிய பொது தேர்தல் நடைபெற போகிறது. அதுவும் 28ஆம் தேதி. எந்த ஆட்சி வரும், எந்த ஆட்சி வந்தால் நல்லம், இப்படியான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் இந்த காணொலியில் மிக சுருக்கமாக உங்களோட கலந்துரையாட நான் கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நண்பர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் ஃபஹத் ஏ மஜீத், பணிப்பாளர், சென்டர் ஃபார் பீஸ் கனடா. அகதிகளுடைய வருகை கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மிக குறைவானதாக இருக்கிறது. முதலாவது விடயம். அது மாத்திரமல்லாமல் முன்னரை போல் அல்லாது அல்லது கடந்த ஆண்டுகளை விடவும் இந்த ஆண்டு விசா பெற்றுக்கொண்டு புதிதாக விசா பெற்றுக்கொண்டு வந்தவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. அது மாத்திரமல்லாமல் நடைபெற்று முடிந்திருக்கின்ற வழக்குகளினுடைய அந்த வெற்றி மிக அதிகமாக, அதாவது அகதிகளுடைய வழக்கு வெற்றி என்பது மிக அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறது. இப்படி இந்த சந்தர்ப்பம் இருக்கிற பொழுது இப்பொழுது நாங்கள் இருப்பது 2025 ஏப்ரல் மாதம் இறுதி பகுதி. 28ஆம் தேதி வருகிற 28ஆம் தேதி பொது தேர்தல் இடம்பெறப் போகிறது. ஆளுகின்ற லிபரல் அரசாங்கம் வரப்போகிறதா அல்லது எதிர்த்தரப்பிலே நீண்ட நாட்களாக இருக்கிற கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் வரப்போகிறதா என்ற ஒரு இரு பெரும் கேள்விகள் இருக்கிறது. அல்லது வரப்போகிற இந்த அரசாங்கம் எவ்வாறு இந்த வரப்போகிற புதியவர்களுக்கு, குறிப்பாக கனடாவுக்கு வந்து எங்களுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு என்ன செய்ய போகிறது என்ற விடயத்தை கொஞ்சம் பார்க்கலாம். இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் லிபரல் அரசாங்கம், உங்களுக்கு தெரியும், புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற மிக உன்னதமான பொருளாதார நிபுணராக இருப்பவர், அது மாத்திரமல்லாமல் பேங்க் ஆஃப் கனடாவினுடைய கவர்னராக இருந்தவர், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே விருத்தி செய்யணும் என்று நினைச்ச ஒருவர், மாக்கானே, இப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கிறார். எதிர்த்தரப்பு இருக்கிற கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்திலே பியர் பொலிவர் இருக்கிறார். இதில் இப்போ 20இல் யார் வந்தால் புதிதாக வரப்போகிறவர்களுக்கும் இப்பொழுது நாட்டுக்குள்ளே வந்து புதிதாக செட்டில் டவுன் ஆகியிருக்கிறவர்களுக்கும் நடக்க போகிற நன்மை தீமையை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம். அனுமான ரீதியாக அல்லது ஒரு நீண்ட காலம் இந்த அரசியல் ஊடகம், அகதிகளுடைய விவகாரம், கனடாவினுடைய அரசியல் விஷயங்களை பார்க்குறப்போ வரப்போகிற 28ஆம் தேதி அமைய போகிற ஆட்சி லிபரல் ஆட்சி என்று என்னால் 99% அடித்து கூற முடியும். முதலாவது ஒரு விஷயம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தவிர ஓகே, புதிய அரசாங்கம் வர வேண்டும் என்று நினைக்கிறவங்க இந்த நாட்டுக்குள்ள இமிக்ரெண்ட் வரக்கூடாது, வெளிநாடுகள்லேருந்து வந்து இங்கே வந்து எங்களுடைய தொழிலெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க, இந்த ரெஃப்யூஜிஸ் இங்கே பெனிஃபிட் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு பெரிய டிஸ்டர்பாக இருக்குது என்று சொல்கிறவங்க எல்லாருமே கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஓட் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவங்க எல்லாருமே வந்த பாதை இதுதான். இந்த நாட்டுக்கு அகதியாகவோ அல்லது வேலை விசாவில் இந்த நாட்டில் செட்டில் டவுன் ஆகிருக்கிறவங்க, நீண்ட காலமாக ஒரு 15-20 வருஷமாக இருக்கிறவங்க சொல்கிற கதை, புதுசாக வர்றவங்களால் நிறைய ப்ராப்ளம் எங்களுக்கு வருது, அவங்களுக்கு அரசாங்கம் நிறைய செலவழிக்கிறது, குறிப்பாக லிபரல் அரசாங்கம் நிறையவே ரெஃப்யூஜிஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி கதையெல்லாம் நமக்கு கேட்குறப்போ மிகவும் கவலையாக இருக்கும். குறிப்பாக இலங்கையை சேர்ந்த முதல்ல இந்த அகதிகளாக இங்கே செட்டில் ஆனவங்க கூட இப்படி கதைக்கிறப்போ மிகவும் வலியாக இருக்கும். இலங்கையை போல இருக்கிற ஒரு நாட்டில் இருந்து அகதியாக இந்த நாட்டில் குடியேறி வாழ்க்கையை தொடங்கி கொண்டு போகிறங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த கத்தியில் நடக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க, அதை விட மிகவும் கஷ்டமான வேலை.
அகதி அந்தஸ்து கிடைக்கும் வரைக்கும் அந்த நபர் படுற கஷ்டம், அவருக்கு இருக்கிற வலி, அவர் சுமந்திருக்கின்ற அந்த பிரச்சனைகளுடைய தாக்கம், குடும்பத்தாரனுடைய அந்த ப்ரெஷர், இங்கே குளிர்காலம், இதெல்லாமே கஷ்டத்தில் அவர் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த நாட்டுக்குள்ளே அந்த ரெஃப்யூஜி கேஸ் வின் பண்ணுற வரைக்கும் படுற கஷ்டம், அதுக்கப்புறம் அவர் பிஆர் கார்டு எடுத்து அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் எடுத்து இந்த நாட்டில் செட்டில் ஆகிற வரைக்கும் அந்த நபர் ஒரு தனிநபராக இருந்தால் அவர் அனுபவித்து கொள்கிற அந்த வேதனை என்பது மிகவும் கடினமானது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அதை புரிஞ்சு கொள்ளாமல் புதுசாக வந்திருக்கீங்களா அல்லது புதுசாக நீங்கள் வந்ததால் எங்களுக்கு பிரச்சனைலாம் சொல்கிறதெல்லாம் இலங்கையிலையும் நாங்கள் ஒரு சிறுபான்மை இனமாக துரத்தப்பட்டோம், எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது, எங்களுக்கு அங்கேயும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, நாங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்து கொண்டிருக்கிறோம், இழக்க போகிறோம், எந்த இடத்துல எங்களுக்கு ஆறுதல் வரும் அப்படின்னு சொன்னால், இந்த புலம்பெயர்ந்து வாழ்கிற எங்களுடைய நாடுகளில் போய் இப்போ புதுசாக அங்கே கஷ்டப்படுறவங்க அல்ல பாதிக்கப்பட்டவங்க வர்றப்போ அவங்கள வரவேற்கிறது தான் எங்களுடைய ஒரு நல்ல குணமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அதுக்கு மாற்றீடாக சிந்திப்பதை நிறைய இடத்துல பார்க்குறோம். ஆனால் எல்லோரும் அப்படி அல்லங்கிறத இவ்விடத்தில் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கனடாவுக்கு புதுசாக வரலாமா அல்லது இப்போது வீசா அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் நான் சொல்லுவேன், என்னுடைய அபிப்பிராயம், வாங்க எல்லாரும் இலங்கையில் ஏதோ ஒரு வகையில் வலிகளோட கஷ்டத்தோடு இருப்பீங்க. பொருளாதார ரீதியிலா அல்லது உரிமை மீறல் சம்பந்தமாக அல்லது சிறுபான்மை என்ற ரீதியில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. வர வேண்டாம் என்று சொல்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. நீங்கள் எல்லாருமே வாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இங்கே வர்றதுக்கான சூழ்நிலைகளை சரியாக அமைச்சு கொள்ளுங்க. இங்கே வந்த பிறகு இந்த வாழ்க்கையை தொடரத்துக்குரிய அந்த கட்டுக்கோப்புகளை அந்த ஸ்ட்ரக்சரை சரியாக அமைச்சு கொள்ளுங்கன்றது தான் என்னுடைய எப்போதுமே நான் சொல்கிற விஷயம். இப்போது லிபரல் அரசாங்கம் வர வேணுங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்கிறது. என்னமோ தெரியலை, கடந்த கால அந்த அவர்களுடைய செயற்பாடுகள், இமிக்ரண்ட்டுக்கு அவர்கள் வழங்கியிருக்கிற சலுகைகள், அகதிகளுக்கு அவர்கள் வழங்கியிருக்கிற சலுகைகள் எல்லாமே எனக்கு பிடிச்சி போகிறது. காரணம், ரெஃப்யூஜிஸ் சம்மந்தமாக, ரெஃப்யூஜிஸோட பெனிஃபிட் சம்மந்தமாக, ரெஃப்யூஜிஸோட ரைட்ஸ் சம்மந்தமாக எப்போவுமே சிந்திக்கிறதால ரெஃப்யூஜிஸுக்கு என்ன பொறுத்த வரையில் லிபரல் அரசாங்கம் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஏனெண்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2010ஆம் ஆண்டு சன்சி கப்பல் வந்தப்போ அப்போ கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் இருந்தது. இலங்கையிலிருந்து வந்த கப்பலில் வந்தவங்களை என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் டெரரிஸ்ட் என்று சொன்னாங்க. அப்படியான ஒரு அரசாங்கம் திருப்பி இலங்கையில் இருந்து வர்றவங்களுக்கு, குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு சரியாக செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏனெண்டா ஆளுகிற லிபரல் அரசாங்கம் நிறையவே நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கு. அது அரசியல், அது ஒரு பக்கம் இருக்க, வரப்போகிற லிபரல் அரசாங்கம் நிறைய நல்ல விஷயங்களை, இமிக்ரேஷன்ஸ் விஷயங்களை செய்யுமென்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அது ஒரு புறம் இருக்கிறது. 2025ஆம் ஆண்டில் வீசா புதிதாக வழங்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் 100க்கு என்ன பொறுத்த வரையில் 15% தான் இந்த வீசா வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அந்த நிலை பேரா தன்மையை அவங்களை தக்க வைக்க ஒரு சூழ்நிலையில் நிறைய மாற்றங்கள் நடைபெற்றது. முதலில் இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகி இருந்தார். அதில் இமிக்ரேஷன் மினிஸ்டர்ஸ் 2 தரம் மாறி இருந்தாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்ததால் இந்த வருஷம் ஒரு இக்கட்டான ஒரு வருடமாக அமைந்து விட்டது இந்த இமிக்ரேஷன் ஸ்டாஃபுக்கு. அதனால் வீசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டது கூட. 2024ஆம் ஆண்டு அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்ட் பண்ணவங்களோட மொத்த எண்ணிக்கையை பார்த்தா 2.7 மில்லியன். இதுக்கு காரணம், கனடாவில் வீசா போட்டால் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையில் வேர்ல்டு வைடாக எல்லா நாடுகளிலும் இருந்து வீசா போட்டு இந்த அதாவது ஆன்லைன் சிஸ்டம்ன்றதால நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. 27 லேக்ஸ், அதாவது 2.7 மில்லியன் வீசா ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஆக பார்த்தா புதுசாக வீசா கொடுக்கல அப்படின்னு தான் நாங்கள் வரணும். இனி வீசா நீங்கள் போடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அதில் ஒரு மாற்று கருத்து ஒன்றுமே இல்லை. விசிட்டர் வீசாங்கிறது எப்போதுமே எல்லோருக்கும் வழங்குற ஒரு விஷயம். அதுக்கான காரணங்கள், சரியான விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சரியாக இருக்கும்னு சொன்னால் அதை நீங்கள் போடுங்க. அதை எப்போ போடுங்க அப்படின்னு சொன்னால், இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் புதிய அரசாங்கம் வரும், புதிய அறிவிப்புகள் வரும். அப்போ பார்த்தா மே மாதம், ஜூன் மாத முதல் பகுதியில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் சரியாக இருக்குமென்று என்னுடைய இன்னும் ஒரு அனுமானம். மூன்றாவது ஒரு விஷயம்,
ரெஃப்யூஜிஸ் வந்து இங்கே கேட்கலாமா, இப்போ வரப்போகிற புதிய அரசாங்கம் என்ன செய்ய போகிறது அப்படின்னு பார்த்தா, இலங்கையிலேயே இன்னமும் நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்போ கதைச்சு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கூட இலங்கையில் நிறைய கைதுகள், நிறைய உரிமை மீறல்கள், நிறைய துப்பாக்கிச் சூடுகள், நிறைய கடத்தல்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதால இலங்கை எப்போதுமே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நாடாகவே வெளிநாடுகள் அதை நடத்தும். அதுவே கடந்த காலங்களில் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருந்து வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். சில பேர் பிரச்சனைகளை உடைய வருவாங்க, சில பேர் அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள சார்ந்த ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனை இருக்கும். அவர்களுடைய இங்கே ரெஃப்யூஜி கிளைம் வழக்கு, அதாவது ரெஃப்யூஜி கிளைம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய கேஸ் வின்னிங் ரேட் பார்த்தா 98% நான் சொன்னேன். ஏற்கனவே நிறைய காணொலிகள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதனுடைய அந்த சரியான தரவுகளோடு உங்களோட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்துட்டு இலங்கையிலிருந்து வாரவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அது வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. கனடா ரெஃப்யூஜி கவுன்சிலுடைய அறிக்கை சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அந்த எந்த அளவுக்கு அந்த ரிஜெக்ஷன் ரேட் இருக்கிறங்கிறது உங்களுக்கு ஒரு சரியாக நான் விசாரிச்சு உங்களுக்கு சரியான தரவுகளோடு உங்களுக்கு தந்திருப்பேன். கனடா ரெஃப்யூஜி கவுன்சிலோடு சேர்ந்து எங்களுடைய அமைப்பு வேலை செய்கிற ஒரு தருணத்தில் இந்த ரிஜெக்ஷன் ரேட் என்பது குறிப்பாக இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுற தரவுகள் எப்படின்னா 98% கேசஸ் வந்துட்டு ஷுவராக அது கிடைக்கும். காரணம் அவங்க சார்ந்து இருக்கிற பிரச்சனைகள், அவர்களுக்கு மொழி உரிமை பிரச்சனைகள், காணி உரிமை பிரச்சனைகள், மனித உரிமை பிரச்சனை எல்லாமே இருக்குது. இந்த அடிப்படையில் வரப்போகிறவங்க உங்களுக்கு பிரச்சனைகளோடு இருப்பீங்க, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். ஆனால் அதை சரியான தரவுகளோட சொல்கிறதுக்கு அதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. எல்லாத்தையும் விடவும் இங்கே தொழில் வாய்ப்புகள் இருக்கா அல்லது இங்கே வந்து நாங்கள் வாழலாமா அப்படின்னு கேட்டால் அது ஒவ்வொருவருடைய தனி நபரினுடைய திறமை சம்பந்தப்பட்ட விஷயம். இலங்கையில் குறிப்பாக இருந்து நீங்கள் வரப்போகிறீங்க கனடாக்குன்னு சொன்னால், நாங்கள் எந்த ஜாப்ஸ் எல்லாமே இலங்கையில் நாங்கள் கீழ்மட்டம் என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்கே டாப் ரேட்டட் வேக்கன்சிஸ் உள்ள ஒரு ஜாப்ஸாக இருக்கும். குறிப்பாக இந்த கார்பென்ட்ரி, இந்த மேசன்ஸ், இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த கிளீனிங் இது பண்ணுற அந்த சப்ஜெக்ட்ஸ், இப்படி அந்த இண்டஸ்ட்ரியல் விஷயங்கள் எல்லாத்துக்குமே இங்கே டிமாண்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இந்த மேசன்ஸ், பிளம்பிங், இந்த எலக்ட்ரீஷியன்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், அதுவே உனக்கு எதிர்காலத்தில் கை கொடுக்கும் என்ற மூத்தவர்களுடைய பழமொழிக்கு அமைவாக யாருக்கெல்லாம் கைத்தொழில் தெரியுமோ அவங்கெல்லாம் இங்கே நல்லா இருந்துடலாம். இங்கே வந்தவங்க யாருமே திரும்பி போனதா வரலாறு இல்லை, ஏதாவது ஒரு வகையில் முன்னேறினதாக நாங்கள் பார்த்துருப்போம். ஸோ இங்கே இருந்து வர வேணாம் என்று சொல்கிறவங்கள கதையை நீங்கள் கேட்காம, வாழ்க்கை உங்களுக்கு கனடாவில் என்று நீங்கள் நம்பினா, நாங்கள் போய் சாதிக்கலாம் என்று நினச்சா நீங்கள் இங்கே வாங்க. இப்படி ரெஃப்யூஜி கிளைம்ங்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், விசா விஷயங்களில் டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் எந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் என்னோட கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கிற விஷயம். குழம்பிக்கொள்ள தேவையில்லை. கனடாவிலேருந்து துரத்துறாங்க, கனடாவில் இன்னும் விசா கிடைக்காது, கனடாவில் ரெஃப்யூஜி கிளைம் கிடைக்காதுன்றலாம் யாரோ எல்லாம் சொல்கிறத நம்பாமல் என்ன நடக்கிறதுன்னு உரியவர்களோட நீங்கள் கேட்டு அது தெரிஞ்சு கொள்ளுங்கள். விரைவில் இன்னும் டீப்பாக நிறைய விஷயங்கள் உங்களை டிக்டாக்ல மற்ற சேனல்ஸில் உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்து நீங்கள் தார ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. எப்போவுமே இந்த பயணம் உங்களுக்கானதான பயணமாக இருக்கிறது. ஏனெண்டா எவ்வளோ வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் இந்த ரெஃப்யூஜிஸ், இந்த விசா மேட்டர்ஸ் இங்கே நடக்கிறத உங்களோட சொல்லணுங்கிறதுல மிகவும் உறுதியாக நான் இருக்கிறேன். தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் வர்றதுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் உங்களுக்காக, உங்களுடைய உரிமைகளுக்காக என்னுடைய குரல் இருக்கும் என்ற பதிவுகளோடு மற்றும் ஒரு காணொளி சந்திக்கலாம். நன்றி.